சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருத்தரான காரைக்கால் அம்மையாருடைய கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சோழ நாடான காரைக்காலில் தனதத்தன்றவங்களுக்கு மகளா புனிதவதி அம்மையார் பிறக்கிறாங்க. இவங்க சிவன் மேலே அதிக பக்தியோடையே சின்ன வயசுலேருந்து இருக்கிறாங்க. எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க. தனதத்தன் அவருடைய மகளுக்கு கல்யாண வயசு வந்ததுனால மாப்பிள்ளை பார்க்குறாங்க. காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் பரமதத்தன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் புனிதவதிக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. 2 பேருக்கும் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. தனதத்தனுக்கு ஒரே மகளான புனிதவதி அம்மையார பிரிய மனம் இல்லாம அவர் தன்னுடைய மாப்பிள்ளையும் சேர்த்து காரைக்கால்லையே குடி வைக்கிறாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. பரமதத்தனும் காரைக்காலில் தொழில் தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் கடைக்கு வந்த அவருடைய நண்பர் 2 மாம்பழத்தை கொடுத்து, இது ரொம்ப சிறந்த மாம்பழம், நீ இதை கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பரமதத்தன் கடையில் வேலை பார்க்குற பையன்கிட்ட கொடுத்து அம்மையார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. அவனும் அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் அம்மையார்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி மதிய சாப்பாடுக்கு செஞ்சு வைக்க சொன்னார் ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அப்போ ஒரு சிவனடியார் வராங்க. வந்து அம்மையார்கிட்ட எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. அம்மையார் தான் வந்து சிவனடியாருக்கு தொண்டு செய்கிறதுல ரொம்பவும் சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க வந்து இருக்கிற சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சிவனடியார் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரே வாயை திறந்து கேட்குறாரு, அதான் மாம்பழம் வச்சிருக்கீங்களே, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அம்மையார் வேற வழி இல்லாம ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து அவர் இலையில வச்சிடுறாங்க. அவரும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு அவர் வந்து போயிடுறாரு. பரமதத்தன் வீட்டுக்கு சாப்பிட வராரு. அப்ப அம்மையார் சாப்பாடு பரிமாறுறாங்க. மதியம் அவர் கொடுத்து விட்ட மாம்பழத்தையும் வந்து இலையில வைக்கிறாங்க. பரமதத்தன் அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு மாம்பழம் கொடுத்தேன் இல்லையா, அதையும் எனக்கு வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, இவர் இன்னொரு மாம்பழத்தையும் கேட்குறாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சிவன் கிட்ட போய் அழுவுறாங்க. பெருமானும் அம்மையாருக்கு ஒரு மாங்கனியை தராங்க. அந்த மாங்கனியை எடுத்துட்டு போய் பரமதத்தனுக்கு வைக்கிறாங்க. அதை பரமதத்தன் சாப்பிட்றாரு. சாப்பிடும் போது பழைய மாம்பழத்தை விட இந்த மாம்பழத்துல பல மடங்கு சுவை வந்து அதிகமா இருந்திருக்கு. ஒரே மரத்துல காய்ச்ச பழம் எப்படி வேற வேற சுவையில இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அம்மையார் நடந்த எல்லாத்தையும் வந்து பரமதத்தன் கிட்ட சொல்றாங்க. பரமதத்தனுக்கு இப்போ ஒரு கேள்வி எழும்புது. நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்க, நமக்கு எப்படி கடவுள் வந்து மாங்கனியை கொடுப்பார் அப்படின்னு. பரமதத்தனுக்கு இருந்த குழப்பத்தை சரி பண்றதுக்காக பரமதத்தன் அம்மையார்கிட்ட திரும்பவும் நீ போய் சிவன் கிட்ட பழத்தை கொடுக்க சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவரும் அங்க நின்று பாக்குறாரு. திரும்பவும் சிவபெருமான் அவளுக்கு ஒரு பழத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பரமதத்தன், இவ்வளோ நாள் இவ்வளோ பக்தி உள்ள பெண் கூட நம்ம குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சு புனிதவதியாரோட அப்பா கிட்ட போய் நான் கடல் வணிகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. புனிதவதியாரும் தன் கணவன் கடல் வணிகம் செய்யத்தான் போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவருக்காக ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் புனிதவதியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பாண்டிய நாட்டுக்கு சென்ற போது அங்க வந்து பரமதத்தனை பார்த்ததா புனிதவதி கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே புனிதவதியும் கிளம்பி பரமதத்தன் தங்கியிருக்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு போறாங்க. புனிதவதியார் வந்திருக்க செய்தியை கேட்டு பரமதத்தனும் அங்க வராங்க. வரும்போது தான் தெரியுது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு. புனிதவதியாரை பார்த்ததும் பரமதத்தனும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பரமதத்தன் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு பெண் கூட என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவங்களை நம்ம தெய்வமா நினைச்சுதான் வழிபடணும், இவங்க கூட இல்லற வாழ்வுல என்னால இருக்க முடியாது, அதனாலதான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லார்கிட்டையும். அம்மையார் பரமதத்தனுடைய மகள் கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அவ புனிதவதி அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு அம்மையார், எனக்கு என் கணவனே என்னை விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு இந்த தோற்றம் தேவையில்லை, எனக்கு பேய் உருவம் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டுறாங்க. வேண்டிக்கிட்ட மறுநொடியே அவங்க ஒரு பூதம் மாதிரியான தோற்றத்திற்கு மாறுறாங்க. இமயமலைக்கு சிவனை நோக்கி போறாங்க. சிவன் இருக்கிற இடத்துல தன் பாதம் படக்கூடாதுன்னு கையாலே நடந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சிவன் அம்மையாருக்கு காட்சி அளித்து அம்மையார அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. சிவபெருமான் அம்மையாரை திருவலங்காடு போகுமாறு சொல்றாங்க. இவங்களும் திருவலங்காடு போயிடுறாங்க. இப்பயும் நீங்கள் திருவலங்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த வரலாறுலாம் அங்கே இருக்கும்.
அந்த மாதிரி காரைக்கால்லையும் வருடா வருடம் மாங்கனி திருவிழா நடக்கும். அந்த திருவிழால பக்தர்கள் எல்லாம் அம்மையார் கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு மாங்கனியை இறப்பாங்க. கீழே பல கவலைகளோட நிக்கக்கூடிய பக்தர்கள் சிவனே நமக்கு மாங்கனிய குடுக்கற மாதிரி நினைச்சு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க அந்த மாங்கனிய பிடிச்சு சாப்பிட்டா அடுத்த வருஷம் அந்த திருவிழாக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு ஐதீகம். நாடுகள் இருந்துலாம் சிவபக்தர்கள் இந்த திருவிழால கலந்துப்பாங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அது.